அந்த வாசற்படியில் காத்திருந்த மொர்தெகாயை மறக்காத தேவன், சிறைச்சாலையிலே வேதனையோடு புலம்பிக் கொண்டிருந்த யோசேப்பை மறவாத தேவன், எருசலேமுக்காக கதறிக் கொண்டிருந்த அந்த பானபாத்திரக்காரனை மறவாத தேவன் உன்னையும் மறக்க மாட்டார். உனக்கு கொடுத்த தரிசனங்கள் வெறுமையாய் போகாது, உனக்கு கொடுத்த வார்த்தைகள் வெறுமையாய் போகாது, உனக்கு கொடுத்த வெளிச்சம் வெறுமையாய் போகாது. அது உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போகும். தயவு செய்து நான் கேட்கறது உங்களுடைய சாதாரண அபிஷேகம் இல்லை. எல்லாருக்கும் நீங்க அபிஷேகம் பெற்றவங்க, கிருபை பெற்றவங்க, அதெல்லாம் நான் குறை சொல்லல. ஆனா ஒண்ணு, இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தை கிடைச்சது இல்லையா, அந்த வார்த்தையினுடைய வல்லமை, ஒரு அந்த தண்ணி பட்டு அந்த விதை அப்படி டப்புன்னு முளைச்சும். வெளியே பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, காஞ்சி சருகு மாதிரி கிடக்கும். தண்ணி பட்டுச்சா உடனே அது பிடிச்சு புடுங்கி வெளியே வந்துரும் அந்த முளை. அதுபோல ஒரு அபிஷேகம் வந்துருச்சுன்னா உனக்குள்ள இருக்கிற வசனம் முளைச்சிரும். நீ சிங்காசனத்துக்கு வந்து விடுவாய்.